இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பால் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பால் பன் ரெசிபி நான் ஒரு பெரிய நல்ல கனமான வடை சட்டி யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு அவன் எதுவுமே தேவைப்படாது. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் அரை கப் அளவுக்கு பாலை சூடு பண்ணி எடுத்துக்கணும். நல்லா அந்த பால் நல்லா மிதமான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு வார்மான மில்க் இருந்தாலே நமக்கு போதும். அடுத்து இந்த பாலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வந்துடும் நமக்கு. ஒருவேளை நீங்கள் சின்ன சின்னதாக அந்த ரவுண்டாக இருக்கிற ஈஸ்ட்டை ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அந்த ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு அது நல்லா கிளியராக புரியணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடியே பிரெட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்ன்றதால சீக்கிரமாகவே ஆக்டிவேட் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். நான் ஒரு மூடி போட்டு விட்டுருக்கேன். இப்போ சர்க்கரை நல்லாவே நமக்கு கரைஞ்சி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு இதிலே ஆட் பண்ணிக்கணும். மைதா மாவு நீங்கள் என்ன பிராண்டில் இருந்த மைதா மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் பண்ண பிறகு நான் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அடுத்து இதிலே கொஞ்சமாக தண்ணி, அதாவது நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கை யூஸ் பண்ணியே இந்த மாவு நல்லா ரெடி பண்ணிக்கணும். அடுத்து கொஞ்சமாக ஆயில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த மாவை ஒரு கவரோ இல்லை நல்ல ஒரு காட்டன் கிளாத்தோ வச்சு நல்லா கவர் பண்ணி விட்டுறணும். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. மாவும் நல்லாவே செட் ஆகி ஈஸ்டும் ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டு இதை நல்லா கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்து இந்த மாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பன்னு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சின்ன சின்னதாக ஈக்குவலாக மாவை பிரித்து எடுத்திருக்கேன். நான் மொத்தமாகவே 4 மாவை பிரித்து எடுத்துக்க போகிறேன். அதுவும் ஈக்குவலாக வச்சுக்க போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் டின்னில் நான் எல்லா பக்கமுமே எண்ணெயை அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பன்னு பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பால் அப்ளை பண்ணிக்கணும். நம்ம பால் மேலே இந்த மாதிரி ஆட் பண்ணால் தான் மேலே நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரும். அந்த ரீசன்னால் மேலே நல்லா எல்லா பக்கமும் பால் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வெள்ளை எள் இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கணும். இது ஆப்ஷனல் தான். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பன்னு பண்ணுறதுக்கு கேக் டின் ரெடியாக இருக்குது. அடுத்து நல்ல ஒரு கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் வச்சிடணும். அடுத்து அந்த கடாயை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு நீங்கள் சால்ட்டு கூட ஆட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. நல்ல கனமான ஒரு பாத்திரம் எப்பயுமே கேக்கு, ப்ரெட்டு, பீட்சா அதெல்லாம் பண்ணுறதுக்கு எப்பயுமே ஒரு நல்ல ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதுலேயே நான் கேக் டின்னை வச்சு நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 30 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. எனக்கு ப்ரெட்டும் நல்லாவே வெந்து வந்திருக்கு. ஸோ நல்லா மேலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலர்லேயும் நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்பவே பர்ஃபெக்டான ப்ரெட்டு நமக்கு கிடச்சிருச்சு.
இந்த பன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு அவன்லாம் எதுவுமே தேவைப்படாது. இப்போ பாருங்கள், நான் தனியாக உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நல்லா ஆறிட்ட பிறகு இந்த கேக் டின்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் வந்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான பன்னு வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. இந்த பால் பன் ரெசிபி வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.